ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மனுஷன் முதல்ல எழுத ஆரம்பிக்கும்போது எதுல எழுதுனான்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க. கல்வெட்டுகள்ல தான் எழுதுனான். ஆனா ஒரு சூப்பரான ஃபேக்ட் சொல்லவா? மனுஷன் கல்வெட்டுகள் எழுத ஆரம்பிக்கும்போதே, அந்த காலத்திலேயே ஒரு புத்தகமும் எழுத ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஆமா, கல்வெட்டுகள்லயும் அந்த புத்தகம் எழுத ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஆனா, அது முடிக்க பல வருஷங்கள் ஆச்சாம். அந்த புத்தகத்தோட சில பகுதிகள் கல்வெட்டுகளா கிடைச்சிருக்கு. பெரும்பாலான பகுதிகள் தோல் சுருள்களா கிடைச்சிருக்கு. இன்னும் அதிகமான பகுதிகள் மரப்பட்டைகள், பெப்பைரஸ் அப்படின்னு சொல்லப்படுற மரப்பட்டைகளும் எழுதியிருக்காங்க. ஏன் அந்த புக்க இன்னைக்கு வரைக்கும் நெறைய பேர் வாசிக்கிறாங்க. பேப்பர்ல இப்ப நம்ம யூஸ் பண்ற புத்தகங்களாவும் அந்த புக் வெளிய வந்திருக்கு. ஏன் மொபைல் ஆப்ஸ்ல கூட அந்த புத்தகத்த நம்மளால இப்ப ஈஸியா பார்க்க முடியுங்க. வேற ஒண்ணும் இல்ல. நம்மளோட பரிசுத்த வேதாகமம் தான். நீங்க பார்க்குற இந்த பரிசுத்த வேதாகமம் தான் ஆதி காலத்திலிருந்து அநேகருடைய வாழ்க்கைக்கு ஒளி குடுத்த ஒரு வேதாகமமா இருக்கு. இன்னும் அநேகர் படிச்ச, அதாவது இந்த உலகத்துல அதிக முறை வாசிக்கப்பட்ட புத்தகமாகவும், அதிகமா விற்பனையான புத்தகமாவும் இது இருக்குது. ஏங்க ஈவன் விண்வெளியில வச்சு வாசிக்கப்பட்ட முதல் புத்தகம் கூட இதுதான். ஆமாங்க. அப்போலோ 8 மிஷன் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. மனுஷன் முதலா நிலவு போய் சுற்றிட்டு வந்த அந்த ஆர்பிட் பண்ணிட்டு வந்த அந்த மிஷன். அதுல ஆதியாகமம் முதல் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள அந்த க்ரூ மெம்பர்ஸ் வாசிச்சதாவும் இருக்கு. இதனால விண்வெளியில வாசிக்கப்பட்ட முதல் புத்தகமாவும் இந்த வேத புத்தகம் இருக்கு. ஆமாங்க. இந்த வேதாகமத்தோட பெரும்பாலான தோல் சுருள்கள் வந்து இஸ்ரேல் தேசத்துல இருக்கக்கூடிய அந்த சவக்கடல்ல பக்கத்துல இருக்கிற அந்த குகைகள்ல தான் நமக்கு கிடைச்சது. அங்கருந்து கிடைக்கப்பட்ட வேதாகமம் 1955களுக்கு காலகட்டங்கள்ல ஜோனத்தன் குட்டன்பெர்க் அப்படின்றவரோட முயற்சினால பிரிண்ட் பண்ணப்பட்டது. அவர் தாங்க முதல்ல பிரிண்டிங் பிரஸ்ஸ கண்டுபிடிச்சாரு. அவரோட ஆத்ம தாகமே இந்த பிரிண்டிங் பிரஸ் மூலமா வேதாகமத்த அதிகமா அச்சிடணும் அப்படின்றதுனால தான். இதன் மூலமா குட்டன்பெர்க் ரெவல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் ஆரம்பிக்குது. இதனால வேதாகமம் மட்டும் இல்ல, மத்த புத்தகங்களோட அச்சடிக்கும் பணிகளும் அதிகமா புழக்கத்துல வர ஆரம்பிக்குது. இந்த பைபிள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கட்டுக்கதைன்னு நெறைய பேர் நம்புறாங்கங்க. ஆனா, அது கட்டுக்கதை இல்லன்னு நெறைய அகழ்வாராய்ச்சிகள் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. ஆமாங்க. நோவாவோட பேழைய கண்டுபிடிச்சிருக்காங்க. எகிப்தியரோட ரதங்களையும், அதோட வீல்ஸையும் ரெட் சீல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் எசேக்கியா ராஜா பண்ணுன நெறைய சுரங்கங்கள், இந்த மாரி கட்டுமான விஷயங்கள் எல்லாத்தையுமே எருசலேம் தேவாலயத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே வேதாகமத்துல உள்ள சம்பவங்கள் எவ்வளவு உண்மையானது அப்படின்றதையும் நமக்கு எடுத்து காட்டுது. ஏன் இது கூட இல்ல. எரிகோ கோட்டையோட இடிந்த சுவர்கள கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அகழ்வாராய்ச்சி உண்மைகள் வேதம் எவ்வளவு உண்மையானது அப்படின்றத நமக்கு எடுத்து சொல்றதா இருக்குதுங்க. பூமி தட்டையானது இல்ல, அது உருண்டையானதுன்னு எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு நெனைக்கிறீங்க ஃபிரெண்ட்ஸ்? ரொம்ப ரீசென்ட்டா தானே. ஆனா, இயேசுவுக்கு 8 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஏசாயா, அவரோட புத்தகத்தோட 40ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? கர்த்தர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுலருந்து என்ன தெரியுது? ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? வேதாகமம் அறிவியல் உண்மைகளை சொல்லக்கூடியது, மூட நம்பிக்கைகளை சொல்லக்கூடியதல்ல. இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்றேன் ஃபிரெண்ட்ஸ். வேதாகமத்துல முதல்ல எழுதின புத்தகம் என்ன நினைக்கிறீங்க? யோபின் புத்தகம். ரொம்ப பழசு. ஆனா, பூமி அந்தரத்துல தொங்க விட்டிருக்கிறார் அப்படின்ற உண்மைய, அறிவியல் உண்மைய அவங்க அந்த காலத்திலேயே எழுதியிருக்காங்க. இன்னும் என்னங்க, 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல தான் ஐன்ஸ்டைனால பூமி அந்தரத்துல தொங்குது அப்படின்றதுக்கு ஆதாரமான கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அப்புறமா ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனா, இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நம்ம வேதத்துல சொல்லியிருக்குங்க. ஆமாங்க. வேதம்ங்கிறது முட்டாள்தனமான கருத்துக்களை உடையதும் கிடையாது. மூடநம்பிக்கைகளை கொண்டதும் கிடையாது. இது அறிவியல் பூர்வமான சத்தியங்கள கொண்ட ஒரு புத்தகம்ன்றது இது மூலமா நமக்கு தெரியுது ஃபிரெண்ட்ஸ். இவன் நெறைய விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட்ஸ் கூட வேதாகமத்த வாசிச்சு, அது மூலமா நெறைய கண்டுபிடிப்புகள கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபிரெண்ட்ஸ். ஆமா. ஆண்டன் வான் லியோவன்ஹாக். நீங்க ஸ்கூல்ல கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. மைக்ரோஸ்கோப்ப கண்டுபிடிச்சாரு. ஏன் ஈவன் மைக்கேல் ஃபாரடே அப்படின்றவரு பென்சின் வளையத்த கண்டுபிடிச்சாரு. இவங்க எல்லாருமே வேதத்த நேசிக்கிறவங்க, வேதத்தின் மேல் கொண்ட அன்பால அத அதிகமா தியானிக்கிறவங்க. அவங்க இந்த வேத சத்தியங்களை கொண்டு இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. இத்தன வருஷ வரலாறுல இந்த வேதாகமம் நம்ம கையில சும்மா வந்துருச்சுன்னு நெனைக்கிறீங்களா? இல்லங்க. எத்தன வருஷம் வரலாறோ, அத்தன வருஷம் போராட்டங்களும் இருக்கு. ஆமாங்க. நெறைய போராட்டங்கள தாண்டி தான் இது நம்ம கையில வந்துருக்கு. இன்னும் அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, கிபி 303ஆம் ஆண்டுல டக்ளீஷியன் அப்படின்ற ரோம பேரரசர் இந்த வேதாகமத்த எரிக்கணும், கிறிஸ்தவத்த அழிக்கணும்னு சொல்லி நெறைய பேர எரிச்சாங்க. நெறைய வேதாகமங்கள அழிச்சாங்க. ஆனா, அதே ரோம பேரரசுல வந்த கான்ஸ்டன்டைன்ற மன்னன் தன்னோட சொந்த செலவுல, அரசாங்க செலவுல வேதாகமத்த மொழிபெயர்க்கிறதுக்கும், அது இன்னும் அதிகமா எழுதுறதுக்கும் அதிக முயற்சிகள எடுத்தாரு. இன்னும் என்ன சொல்றதுங்க, 1750கள்ல வால்டேர் அப்படின்ற ஒரு நாத்திகவாதி பிரான்ஸ் தேசத்துல இருந்தாருங்க. அவரு
பைபிள மொத்தமா அழிக்கணுன்ற குறிக்கோளோட இருந்தாரு. அவர் ஒரு நாத்திகர். அதிகமா நாத்திக புத்தகங்கள பிரிண்ட் பண்ணி மக்களுக்கு விநியோகம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் சொன்ன முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? இன்னும் 100 வருஷத்துல இந்த வேதாகமத்த மியூசியத்துல தான் நீங்க பார்க்க முடியும். எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அது அழிஞ்சு போயிடும் அப்படின்ற சூளுரைய அவர் உரைச்சாரு. ஆனா உண்மை என்ன தெரியுமா ஃபிரெண்ட்ஸ்? அவர் இறந்து 50வது வருஷத்துல அவரோட வீட்டிலேயே ஜெனீவா வேதாகம சங்கம் ஆரம்பிச்சு, அவரோட அச்சு கூடத்திலேயே எல்லா வேதாகமங்களும் அச்சு அடிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்ததுங்கிறது முக்கியமான ஒரு உண்மைங்க. அது மட்டும் இல்லங்க. மூல மொழிகளான எபிரேயு, அரமேயம் கிரீக்கு இந்த மாரிப்பட்ட மொழிகள்ல இருந்து ஆங்கிலத்துக்கு முதல்ல மொழிபெயர்க்கிறதே பெரிய சவாலா இருந்துச்சுங்க. ஆமாங்க. ஆதி காலத்துல ஜான் விக்லிஃப் அப்படின்ற தேவ மனுஷன் இந்த வேதாகமத்த ஆங்கிலத்தில மொழிபெயர்க்கிறதுக்கு, மூல மொழிகள்ல இருந்து ஆங்கிலத்தில மொழிபெயர்க்கிறதுக்கு பெரிய முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனா அது எதுவுமே சாத்தியப்படல. ஏன்னா, அந்த டைம்ல இருந்த கத்தோலிக்க திருச்சபை அதற்கு மிகவும் எதிராக இருந்தது. ஜான் விக்லிஃப்க்கு பிறகும் இன்னும் நெறைய பேர் அதுக்காக முயற்சி செஞ்சாங்க. ஆனா, அவ்வளோ சீக்கிரம் அது நடந்துரலங்க. ஆமா. அவங்க எல்லாரும் கட்டைகள் எடுத்து எரிக்கப்பட்டாங்க. இன்னும் உயிரோடு கொளுத்தப்பட்டாங்க. இவங்களோட ரத்தத்திலயும், இவங்க எல்லாருடைய பாடுகள் வழியாவும் தான் இந்த புத்தகம் நம்ம கையில வந்து சேர்ந்திருக்குங்க. இத நம்ம இந்த கையில வச்சுட்டு சும்மா இருக்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு செய்ற அநீதியா தான் நம்ம பார்க்கோம். இந்த வேதாகமம் உண்மையிலே ஜீவனுள்ளது. கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் இதுல இருக்கு. நித்திய ஜீவனுக்கு நம்மள கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான எல்லா வழிகளையும் நம்ம இதுலருந்து கத்துக்கிடலாங்க. ஆமாங்க. இயேசுவின் வாழ்க்கை முழுவதும் இதுல இருக்கு. நமக்காக அடிச்சுவடுகள வைத்து போன அவருடைய எல்லா பயணங்களும் நமக்கு இதுலருந்து நம்மளால பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் இது மூலமா அநேகரோட பேசுறதையும் நம்மளால பார்க்க முடியும். அநேகரோட வாழ்வை மாற்றின வேதாகமாவும் இது இருக்கு. ஈவன் ஜார்ஜ் முல்லர்ன்ற ஒரு பையன பத்தி நான் உங்களுக்கு சொல்றேங்க. ஆமா. தன்னோட அப்பா காசுல குடிச்சிட்டு, ஆ பெண்கள் பின்னால திரிஞ்சு, போதைக்கு அடிமையாகி, தன் வாழ்க்கையை சீரழித்துட்டு இருந்த அந்த மனுஷனோட வாழ்க்கைய இந்த வேதாகமம் மாத்திச்சுங்க. அவன் எந்த அளவுக்கு மாத்திச்சுன்னு சொன்னா, கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. லண்டனோட வீதிகள்ல இருந்த அனாதை குழந்தைகள எடுத்து, அந்த அத்தனை குழந்தைகளுக்கும் தகப்பனா, விசுவாசத்துல அவங்கள நடத்துற அளவுக்கு அவரு ஒரு விசுவாச வீரனா மாத்துனது இந்த வேதாக புத்தகம் தாங்க. ஆமா. உங்க வாழ்க்கையில நெறைய கஷ்டங்கள், துன்பங்கள், இன்னல்கள் எல்லாம் இருக்கும்னு நெனைக்கிறீங்களா? ஆமாங்க. எத்தனையோ பேரோட வாழ்க்கைய மாத்துன வேதாகமும் உங்க வாழ்க்கைய மாத்துங்க. கண்டிப்பா நம்புங்க. அனுதினமும் இத படிங்க. இதற்காக தியாகம் பண்ணவரோட தியாகத்த நீங்க மறக்காதீங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.